உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டில் இருப்பது சாலச் சிறந்தது. மனோதைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறார். 6ஆம் இடத்துல குரு அவ்வளோ தூரம் உபயோகமாக இல்லை. நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ரெண்டு மேஜர் பிளானட் உங்களுக்கு இப்போ அட்வான்டேஜஸ். ஏன்னா இவர் 7ஆம் வீட்டுக்கு வரதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ குருவினுடைய முழு பார்வையின் வீச்சு உங்கள் ராசி மீது படுவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும், திருமண பாக்கியங்கள் கைகூடும். சொந்தமாக ஏதாவது நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு சூழல்கள் அமக்களமாக ஏற்படும் இந்த காலத்தில், இந்த நேரத்தில். அதற்கான ஒரு ஃபைனான்ஸு, அதற்கான ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக உண்டாகி மேஜர் ஷிஃப்ட்டு உங்களுடைய கெரியரில். சில நேரங்களில் கெரியரில் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு உயர் பதவியை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி உயர் பதவியை பெற்றுத்தரக்கூடிய காலமும் இதுதான். அப்போ 7ஆம் இடத்தில் குரு உச்சமானால் ரொம்பவும் விசேஷம், எல்லா நற்பலன்களும் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம்னு சொன்னால் என்ன, நான் சொந்தமாக வீடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், இல்லை எனக்கு பித்ருராஜ்யத சொத்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு கைக்கு வந்து சேர்றது. இது போன்ற நன்மைகள் எல்லாம் நடக்கும். சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து உங்கள் ராசியை பார்த்தார். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இருக்கும் 3ஆம் வீடு, உங்கள் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசியையும் பார்த்து உங்கள் ராசிநாதனையும் பார்த்தால் ராசிநாதனுடைய பலம் பெருகுகிறது. அப்போ ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர், ஃபினான்ஸ். அப்போ ஃபினான்ஸுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். சில நேரங்களில் நான் பணம் புரட்டுறதுக்கு நான் பேங்க்ஸில் இங்கெல்லாம் நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸும் வெற்றியும் கிடைக்கும். நான் ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து என்னுடைய பேசிக் இன்டென்ஷன் இருக்கலாம்,